early revolts against British rule in Tamilnadu அப்படிங்கிற லெசன்லேருந்து வெள்ளூர் ரிவோல்ட் 1806 பற்றி பார்க்க போகிறோம். வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லி படிப்போம். அதுதான் வந்து இங்கே பார்க்க போகிறோம். இதில் இந்த ஹெட்டிங்கு கீழே என்னெல்லாம் பார்க்குறோன்னா, கிரீவியன்சஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ் என்னெல்லாம் தேவைன்றதை கேட்குறாங்க. அவுட் பிரேக் ஆஃப் ரிவோல்ட், எப்படி இந்த ப்ராப்ளம் வந்து பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு. கில்லஸ்பீஸ் புருட்டாலிட்டின்னா கொடூரங்கள். ஸோ அவர் என்னெல்லாம் கொடூரங்கள் பண்ணுறாரு. கான்சிக்வன்ஸ் ஆஃப் ரிவோல்ட், இந்த ரிவோல்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கெல்லாம் எப்படி பரவிட்டு போயிட்டு அடுத்து அப்படின்னு எப்படி பரவிட்டே போகுது. எஸ்டிமேஷன் ஆஃப் ரிவோல்ட், இந்த ரிவோல்ட்டை எப்படி வந்து பிளான் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ சேதாரம் ஏற்பட்டுச்சு, இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் மகாலட்சுமி. லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். 6.3 வெள்ளூர் ரிவோல்ட் 1806. Before reducing all palayakkarars of South Tamil Nadu into submission, the East India Company had acquired the revenue districts of Salem. இதுக்கு முன்னாடி பாளையக்காரர்ஸ் எல்லாம் இவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சேலத்துடைய அந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டை இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிட்டாங்க. சேலம், திண்டுக்கல் அட் தி கன்க்ளூஷன் ஆஃப் தி வார் வித் திப்பு இன் 1792. ஸோ சேலம், திண்டுக்கல் எல்லாமே வந்து 1792 இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. முக்கியமாக வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. திப்பு சுல்தானோட போர் பண்ணாங்க இல்லையா, அந்த போருடைய முடிவில் இதெல்லாம் அவங்க கைக்கு வந்துருச்சு. கோயம்புத்தூர் வாஸ் annexed at the end of the Anglo-Mysore War in 1799. கோயம்புத்தூர் வந்து ஆங்கிலோ-மைசூர் வார் முடிஞ்ச உடனே கோயம்புத்தூரும் அவங்களோட கைக்கு வந்துச்சு. ஸோ இப்போ சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர் இதெல்லாம் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் இருக்குது. In the same year, the Raja of Thanjavur, whose status has been reduced to that of a vassal in 1798, gave up his sovereign rights over that region to the English. இப்போ தஞ்சாவூரை ஆண்டுட்டு இருந்த ராஜா வந்து இவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. இதுக்கு முன்னாடி நம்ம ஊமைத்துறையோடைய இதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் பார்த்தோம். ஸோ அவர் என்ன பண்ணார், அந்த ராஜா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து அவர் ஜஸ்ட் ஒரு இதை மாதிரி அவருடைய ஸ்டேட்டஸை வந்து குறைச்சிட்டாங்க 1798. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கண்ட்ரோல், அவங்களோட ரைட்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் கம்பெனிக்கு போயிடுச்சு. ராஜாக்கு எந்த பவருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆஃப்டர் த சப்ரேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் Kattabomman 1799 and Marudhu Brothers 1801, the British charged the Nawab of Arcot with disloyalty and forced the treaty on him. ஸோ நவாப் ஆஃப் ஆர்காட் தான் வந்து இவங்க மருது பிரதர்ஸ் பாளையக்காரர்ஸோட ஃபைட் பண்ணிட்டு இருந்தார், போர் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இவங்க அடக்குனதுக்கப்புறம், இங்கே சப்ரஷன் அப்படின்னா அடக்கிறது, ரெசிஸ்டன்ஸ்னால் தடை பண்ணுறவங்கள அப்படியே அடக்கினாங்க. கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ் அவங்களாம் அடக்கினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆர்காடு சார்ந்த நவாப் இருக்கு இல்லையா, அவர் வந்து டிஸ்லாயல்ட்டினா நேர்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அக்கார்டிங் டு திஸ் ட்ரீட்டி ஆஃப் 1801, அந்த ட்ரீட்டி வந்து 1801 நடக்குது. நவாப் ஆஃப் ஆர்காடுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு ட்ரீட்டி நடக்குது. த நவாப் வாஸ் சென்ட் டு cede the districts of North Arcot, South Arcot, Tiruchirappalli, Madurai and Tirunelveli to the company and transfer all the administrative powers to it. இந்த ட்ரீட்டி, இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, நவாப் வந்து என்ன பண்ணணும், நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இந்த எல்லா இடங்களும் வந்து கம்பெனிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கணும். கண்ட்ரோல் வந்து அவங்க கைக்கு கொடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அவங்கள வந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸும் கூட இங்கிலீஷ் கம்பெனிக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு அவர் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி போட்டாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. கிரீவன்சஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ், பட் தி ரெசிஸ்டன்ஸ் டிட் நாட் டை டவுன். அந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த பிரிட்டிஷை எதிர்த்து அவங்க தடைகள் பண்ணிக்கிட்டே, ரெசிஸ்டன்ஸ்னால் அவங்கள வந்து அவங்களுடைய அந்த பிரிட்டிஷுடைய பவர்ஸை வந்து இவங்க எதிர்த்து போராடிக்கிட்டே இருந்தாங்களே, தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து இவங்க என்னதான் போர் பண்ணி இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட நம்ம இந்தியர்களுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் பவரை வந்து அவங்களால தடுக்க முடியலை. த டிஸ்பொசஸ்ட் லிட்டில் கிங்ஸ் அண்ட் ஃபியூடல் chieftains continue to deliberate on the future courses of action against the company government. ஸோ இந்த சின்ன சின்ன ராஜாக்கள், அப்புறம் ஃபியூடல் chieftains அப்படின்னா மேலே பெரிய ராஜா ஒருத்தர் இருப்பார், அவங்களுக்கு அண்டர் சில ராஜாக்கள், சின்ன சின்ன ஆட்சியாளர்கள், இப்போ பாளையக்காரர்ஸ் மாதிரி இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இந்த கம்பெனியை எதிர்த்து போர் செஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன அங்கங்கே போர்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, தடைகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. த அவுட்கம் வாஸ் த வெள்ளூர் ரிவோல்ட் ஆஃப் 1806. இந்த சின்ன சின்ன ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கங்கே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான அதோடைய அவுட்கம், அதோடைய வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் ரிவோல்ட் ஆஃப் 1806. த அப்ஜெக்டிவ்
conditions for the last ditch fight existed on the eve of the revolt. இதில் மெயினாக முக்கியமான ஒரு தருணம் எப்போ அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த அந்த ரிவோல்ட் நடந்த அந்த தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னா the Sepoys in British Indian Army nursed a strong sense of resentment over low salary and poor prospects of promotion. இந்த சிப்பாய்கள் இருக்காங்களே பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் நம்ம இந்தியர்கள் தான் வந்து சோல்ஜர்ஸாக இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு கம்மியான சேலரியும் பிரிட்டிஷுடைய ஆர்மி பீப்புள்ஸ்க்கு அதிகமான சேலரியும் இவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து ரொம்ப லேட்டாகவும் அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து எதிர்த்து நம்ம சிப்பாய்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, போர்கள் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. The English army officers scant respect for the social and religious sentiments of the Indian sepoys also angered them. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன்ஸ் வந்து எப்பவுமே ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம அந்தந்த மதத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு உண்டான அந்த விபூதி வச்சுக்கிறது, அந்த முஸ்லீம்ஸ் கேப் போடுறது, அந்த கிறிஸ்டியன்ஸ் அந்த சின்ன சிலுவை போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். ரிலீஜியன் சென்டிமெண்ட்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கிறதும் கூட இந்திய சிப்பாய்களுக்கு வந்து கோவத்தை ஏற்பட்டுச்சு இந்த பிரிட்டிஷ் கம்பெனி மேலே. The state of peasantry from which class the sepoys had been recruited also bothered them much. நிறைய பீசன்ட்ரியிலிருந்து தான் வந்து இந்த சிப்பாய்களாக வராங்க. பீசன்ட்ரியிலிருந்து ஃபார்மர்ஸ். ஸோ நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இவங்க சிப்பாய்ஸாக எடுத்துக்கும் போது அதனாலேயும் கூட அவங்களுக்கு ஒரு வருத்தம் வந்து ஏற்படுது. வித் நியூ experiments in land tenures causing unsettled conditions and famine break out in 1805, many of the sepoys families were in dire economic straits. அந்த விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து லேண்ட் டென்யூர்ஸ், அந்த லேண்டை வந்து இவங்கக்கிட்ட வச்சுருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் பணத்துக்காக இந்த லேண்ட் இவங்களோட கண்ட்ரோலுக்கெல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் செட்டில் ஆகாத சில கண்டிஷன்ஸ். அப்புறம் வந்து அங்கே ஃபெமைன் ஏற்பட்டுருச்சு. ஃபெமைன்னா நிறைய அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வெள்ளம் மழை எல்லாம் வந்துட்டு ஒரு புவர் கண்டிஷன் ஏற்பட்டுரும் இல்லையா, அதுதான் வந்து ஃபெமைன் அப்படிங்கிறாங்க. 1805 ஒரு ஃபெமைன் வந்து ஏற்படுது. அப்போ சிப்பாய்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபார்மர் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அந்த விளைச்சலெல்லாம் இல்லாமல் அவங்க விளைஞ்சதெல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் போது அவங்களுக்கு நிறைய எக்கனாமிக் ஸ்ட்ரெயிட்ஸ் வந்து ஏற்பட்டுச்சு. நிறைய வருமானம் சாப்பிடக்கூட வழி இல்லாத ஒரு நிலையெல்லாம் வந்து ஏற்பட்டுச்சு சிப்பாயோடைய ஃபேமிலிஸ்க்கு. அதையும் எதிர்த்து இவங்க கேட்குறாங்க. த மோஸ்ட் ஆப்பர்ச்சுன் சிச்சுவேஷன் கேம் வித் தி சன்ஸ் அண்ட் தி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் தி டிப்பு பீயிங் இன்டர்ன்ட் இன் வெல்லூர் ஃபோர்ட். ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் எப்போ ஏற்படுது இந்த வெல்லூர் ரிவோல்ட்டுக்கு அப்படின்னா, திப்பு சுல்தானுடைய ஃபேமிலியை கொண்டு வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி நம்ம வெல்லூரில் இருக்கக்கூடிய கோட்டையில் வைக்கிறாங்க. அந்த கோட்டையில் அந்த வைக்கும் போதும் கூட இந்த ஒரு சுச்சுவேஷன், அந்த அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தவரை கொண்டு வந்து இந்த கோட்டையில் அடிமைகளாக, அதாவது போர்க்கைதி மாதிரி ஒரு அவங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே வைக்கும் போது அதுவுமே ஒரு கோவத்தை உண்டாச்சு நம்ம இந்தியன் சிப்பாய்களுக்கு. த ட்ரிகர் ஃபார் தி ரிவோல்ட் கேம் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ நியூ மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் நோட்டிஃபைட் பை தி கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிரடாக். ஸோ இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் சின்னதாக அங்கங்கே போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை ஒன்று ஏற்படுது. என்னென்னா நியூ மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது மிலிட்ரிக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வராங்க. இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா கமாண்டர் இன் சீஃப், அந்த ஆர்மியுடைய ஹையர் அத்தாரிட்டி சர் ஜான் கிராடாக் அப்படிங்கிறவர் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்கிறாரு. அக்கார்டிங் டு த நியூ ரெகுலேஷன்ஸ் த இந்தியன் சோல்ஜர்ஸ் were asked not to wear caste marks or earrings which when in uniform. ஸோ இந்த நியூ ரெகுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் ரூல்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து யாரும் அவங்களுடைய அந்த ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட மார்க்ஸ், இப்போ விபூதி வைக்கிறது, குங்கம் வைக்கிறது, காதில் கம்மல் போடுறது, இந்த மாதிரியான அவங்களுடைய அந்த கேஸ்ட்டை காமிக்கக்கூடிய, அந்த ஜாதிகள் காமிக்கக்கூடிய, அந்த இனங்கள் மதங்கள் காமிக்கக்கூடிய சில அடையாளங்கள் வந்து நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. they were to be cleanly shaved on the chin and maintained uniformity about how their mustache look. கட்டாயமாக ஃபுல்லாக ஷேவ் பண்ணியிருக்கணும், ஒரு தாடி மாதிரியெல்லாம் வச்சுருக்கக்கூடாது. அண்ட் முஸ்டாச்னா மீசை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு விடாமல் இப்படி தான் இருக்கணும், எல்லாருமே இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. த நியூ டர்பன் ஆடட் ஃபியூவல் டு ஃபயர்.
டர்பன்னா தலைக்கவசம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஏற்கனவே இப்போ எரிஞ்சிட்டு இருந்த தீயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின மாதிரி இன்னமும் அதிகமாக பிரச்சனை நடக்கிறதுக்கு இந்த டர்பன் தான் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. த மோஸ்ட் அப்ஜெக்ஷனபிள் அடிஷன் வாஸ் தி லெதர் காக்ரேட் மேட் ஆஃப் அனிமல் ஸ்கின். ரொம்ப இவங்க வந்து எதிர்த்தாங்க. இது ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னா, இந்த தலைக்கவசம் என்ன ஆச்சுன்னா அந்த அனிமலுடைய ஸ்கின்னை வச்சு அவங்க அந்த லெதரால் செய்யப்பட்ட ஒரு அது வந்து போடுங்கன்னு சொல்லும்போது இவங்க வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணாங்க, போட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. த சிப்பாய்ஸ் கேவ் இனஃப் ஃபோர் வார்னிங் பை ரெஃப்யூசிங் டு வியர் த நியூ டர்பன். ஸோ நம்ம சிப்பாய்கள், நம்ம சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க, நிறைய வார்னிங் வந்து கொடுத்தாங்க, நாங்கள் அதை போட மாட்டோம் அப்படின்னு எடுத்து சொன்னாங்க. எவ்வளவோ வந்து இவங்க வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, நாங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டோம் இந்த நியூ டர்பனை அப்படின்னு சொல்லிட்டு. எட் த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் டிட் நாட் டேக் ஹீட். அவ்வளோ சொல்லியும் கூட சிப்பாய்கள் எத்தனை முறை பலமுறை சொல்லியும் கூட அவங்க அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்டர் போடுறாங்க நம்ம இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ்க்கு. அவுட் பிரேக் ஆஃப் தி ரிவோல்ட் ஆன் 10 ஜூலை. அவுட் பிரேக் ஆஃப் தி ரிவோல்ட்னா பெரிய ஒரு பிரச்சனையை வந்து வெடிக்கிற ஒரு தருணம். ஆன் 10 July 1806 in the early hours, guns were boomed and the Indian sepoys of the 1st and 23rd regiment raised their standard of revolt. 10 July 1806 என்ன பண்ணுறாங்க, early hours-னா விடிய அதான் early hours, ரொம்ப ரொம்ப காலை பொழுதில் கன்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே டமால்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் இந்தியன் சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ரெஜிமெண்ட்டு 23வது ரெஜிமெண்ட், இந்த 2 ரெஜிமெண்ட்டை சார்ந்தவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, ஒன்றா சேர்ந்து இந்த போர் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த ரெஜிமெண்ட்டில் நடக்குது. கொலோனல் ஃபேன்கோட் who commanded the garrison was the first victim. இந்த ரெஜிமெண்ட்டுடைய கேரிசன்னா ஹையர் அத்தாரிட்டி. ஸோ அவர் தான் வந்து முதல் விக்டிம். அவர் தான் வந்து இவங்க முதல்ல கொல்றாங்க. அவர் யார், கொலோனல் ஃபேன்கோட் அப்படிங்கிறவங்க தான் விக்டிம் ஆயிட்டாங்க, இரை ஆயிட்டாங்க இவங்களுடைய அந்த ரிவோல்ட்டில். கொலோனல் மிக்காரஸ் ஆஃப் தி 23rd ரெஜிமெண்ட் வாஸ் கில்டு நெக்ஸ்ட். அடுத்து யாரை கொல்றாங்க, 23வது ரெஜிமெண்ட்டுடைய ஹெட் கொலோனலை வந்து கொல்றாங்க, மிக்காரஸ் அப்படிங்கிறவர். மேஜர் ஆம்ஸ்ட்ராங் ஹூ வாஸ் பாசிங் த ஃபோர்ட் ஹியர்ட் தி சவுண்ட் ஆஃப் ஃபயரிங். இப்போது அந்த கோட்டையை, அந்த வெள்ளூர் கோட்டையை கடந்து ஒருத்தர் போகிறார், அவர் வந்து மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர். கடந்து போகும்போது அந்த ஃபயரிங் சவுண்ட், அந்த கன்ஸ் எல்லாம் சுடுற சவுண்டு, அந்த பாம்ஸ்லாம் இது பார்க்குற சவுண்ட் வந்து அவருக்கு கேட்குது. வென் ஹி ஸ்டாப் டு என்கொயர் ஹி வாஸ் ஷவர்ட் வித் புல்லட்ஸ். ஸோ அவர் வந்து நிற்கிறார் அந்த ஃபோர்ட்டுக்கிட்ட நின்று, என்ன உள்ள சவுண்டு கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் கேட்கும்போது அவரையும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக புல்லட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி அவரையும் கொன்னுறாங்க. அபவுட் a dozen other officers were killed within an hour and so. ஒரு டசனுக்கு மேலே, ஒரு டசன்ன்றது 12 வந்து டசன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 12 பேருக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, 1 மணி நேரத்தில் பெரிய பெரிய அத்தாரிட்டிஸ், ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து கொன்னுறாங்க இந்த சிப்பாய்கள். Among them, Lieutenant Ely and Lieutenant Popham belonged to His Majesty's battalion. இந்த பேட்டலியனுக்கு சம்மந்தப்பட்டவங்க லிeutenant எலி அண்ட் லிeutenant பாப்ஹம் அப்படிங்கிற அந்த லிeutenants வந்து இந்த மெஜஸ்டி பேட்டலியன் அப்படின்றதுடைய பேட்டலியனை சேர்ந்தவங்க இவங்க 2 பேரும். கில்லஸ்பீஸ் ப்ருட்டாலிட்டினா அந்த கொடூரமாக அவங்க இது பண்ணுறது. மேஜர் கூட்ஸ் who was outside the fort informed Colonel Gillespie's, the cavalry commandant in Arcot. ஸோ இப்போ ஏற்கனவே ஒரு மேஜர் வெளியே வந்து என்னன்னு கேட்டதுக்கு அவங்கள சுட்டு தள்ளிட்டாங்களா. இப்போ அடுத்து இன்னொரு மேஜர் வந்து கூட்ஸ் அப்படிங்கிறவர் அந்த கோட்டைக்கு வெளியே இருக்கிறாரு. இவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, கொலனல் கில்லஸ்பி அப்படின்றவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இவர் யார் அப்படின்னா கெவல்ரியுடைய கமாண்டன்ட். இவர் ஆர்காடில் சார்ந்த கெவல்ரியுடைய கமாண்டன்ட். இவர் கெவல்ரி அப்படின்றது குதிரைப்படை, அந்த குதிரைப்படையுடைய கமாண்டர் இவர். Gillespie reached the fort along with a squadron of cavalry under the command of Captain Young at 9 AM. ஸோ இப்போ இவங்களுக்கு தகவல் போன உடனே கேப்டன் யங்குடைய தலைமையில் இந்த குதிரைப்படை வந்து கோட்டையை நோக்கி வருது. 9 மணிக்கெலாம் ரீச் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க இந்த ரிவோல்ட் பண்ணது விடிய செஞ்சாங்க இல்லையா. அப்போ 9 o'clock காலையில் 9 o'clock இந்த கெவல்ரி படை வந்துருச்சு. In the meantime, the rebels proclaimed Fateh Hyder, Tipu's eldest son, as their new ruler and hoisted the tiger flag of Mysore Sultan in the fort. So இவங்க 9 o'clock வந்து இவங்க ரீச் ஆகுறாங்களா, அதுக்குள்ளே அந்த ஒரு தருணத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த டைமுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, திப்பு சுல்தானுடைய எல்டஸ்ட் சன், மூத்த மகன், அவருடைய பேர் வந்து
ஃபட்டே ஹைடர் அப்படிங்கிறவர். ஸோ இவர் தான் வந்து இனிமேல் நம்மளுடைய ரூலர், இவர் தான் நம்மளுடைய மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டைகருடைய ஃப்ளாக் வந்து மைசூர் சுல்தானை சார்ந்தது அது டைகர் ஃப்ளாக். ஸோ அந்த ஃப்ளாகை என்ன பண்ணாங்க, கோட்டையில் ஹாய்ஸ்ட் பண்ணிடுறாங்க, ஏற்றிடுறாங்க. பட் தி அப்ரைசிங் வாஸ் ஷிஃப்ட்லி க்ரஷ்ட் பை கால் கில்லஸ்பி who true to wins all war ethics. இந்த இவங்க அந்த இவர் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு இந்த கோட்டையில் கொடியெல்லாம் ஏற்றி அந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்தியன் சிப்பாய்ஸ் எல்லாம் வந்து இந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாம் கொன்று போர் மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா. இதை என்ன பண்ணாங்க, இவர் இந்த கவல்ரி குதிரைப்படையை எடுத்துகிட்டு வந்தவர் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணார், என்னெல்லாம் வார் எத்திக்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் வார் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லும்போது, இல்லை வாரில் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணலாமோ அது எல்லாமே இவர் வந்து இந்த கோட்டைக்குள்ளே ரொம்ப மோசமான நிலையில் வந்து இவர் நடந்துக்கிறார். கில்லஸ்பி அப்படிங்கிறவர், கலோனல் கில்லஸ்பி. In the course of suppression, according to an eyewitness account, 800 soldiers were found dead in the fort alone. பாருங்க, ஃபோர்ட்டுக்குள்ளே மட்டுமே, அந்த கோட்டைக்குள்ளே மட்டுமே, அதாவது இங்கே ஐவிட்னஸ் அக்கௌண்ட்னும் போது சாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, நேரில் பார்த்த சாட்சி. ஸோ நேரில் பார்த்த சாட்சியை வச்சு சொல்லும்போது இந்த சப்ரெஷன் பண்ணும்போது இந்த இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அடக்கிற அந்த தருவாயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 800 சோல்ஜர்ஸ், 800 ஆஃப் சோல்ஜர்ஸ், யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ டெத் பாடிஸ் இல்லையா. 800 சோல்ஜர்ஸ் வந்து அந்த கோட்டையில் மட்டுமே இறந்துருந்தாங்க. அப்போது கோட்டைக்கு வெளியே எல்லா இடங்கள்லையும் எல்லாம் கணக்கு போட்டால் எவ்வளோ வரும், கோட்டைக்குள்ளே மட்டுமே 800 சோல்ஜர்ஸை வந்து இவங்க கொன்னாங்க, பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவங்க. 600 soldiers were kept in confinement in Tiruchirappalli and Vellore awaiting inquiry. 600 சோல்ஜர்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு கைதிகளாக வச்சுக்கிட்டாங்க திருச்சிராப்பள்ளிலையும் வெள்ளூர்லேயும் என்கொயரி பண்ணி அவங்கள வந்து தண்டனை கொடுத்துட்டு ஏதாவது பண்ணுவாங்க. கான்சிக்வன்ஸ் ஆஃப் ரிவோல்ட், கான்சிக்வன்ஸ்னால் அடுத்து நடக்கிறது கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 6 of the rebels convicted by the court of inquiry were blown from the guns, 5 were shot dead, 8 hanged. இந்த ரிபல்ஸ் நடந்ததுக்கப்புறம் இந்த என்கொயரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படிலாம் என்கொயரியெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 5 பேரை வந்து கன்னால் சுட்டு கொண்டுட்டாங்க, 8 பேரை வந்து தூக்கில் போட்டுட்டாங்க. திப்பு சன், இப்போ திப்புடைய சன் தானே ஃபட்டே ஹைடர் அப்படின்றார், அவர் தானே ராஜாவாக இவங்க அறிவிச்சாங்க இல்லையா இந்தியன் சோல்ஜர்ஸ். திப்பு சன்ஸ் வேர் ஆர்டர் டு பி சென்ட் டு கல்கட்டா. அவங்கள என்ன பண்ணுறாங்க, வெள்ளூர் கோட்டையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கல்கட்டாவுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அங்கே போக சொல்லி ஆர்டர் போட்டுடுறாங்க. த ஆஃபீஸர்ஸ் அண்ட் மென் என்கேஜ் இன் த சப்ரெஷன் ஆஃப் தி ரிவோல்ட் வாஸ் ரிவார்டட் வித் ப்ரைஸ் மணி அண்ட் ப்ரொமோஷன்ஸ். இவர் வந்து அந்த குதிரைப்படை வந்து இவங்களெல்லாம் அடக்குனாங்க இல்லையா, அந்த 800 இந்தியன் சோல்ஜர்ஸை கொண்டாங்க, 600 இந்தியன் சோல்ஜர்ஸை கைதிகளை கொண்டு போயிட்டாங்க, இவங்களை வந்து அப்படியே அடக்குனாங்க பார்த்தியா. அந்த கில்லஸ்பியுடைய அந்த ஆர்மி, அவங்க அந்த ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரிவார்டு கொடுத்தாங்க, ப்ரைஸ் மணி கொடுத்தாங்க, ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கலோனல் கில்லஸ்பி வாஸ் கிவன் 7,000 pagodas. அவருக்கு மட்டுமே பாருங்கள் 7,000 pagodas ஆஃப் மணி வந்து கொடுத்துருக்காங்க. ஹவர் த கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிரடாக், த adjutant general Agnew and Governor William Bentinck were held responsible for the revolt, removed from their office and recalled to England. Sir John Cradock அப்படிங்கிறவரையும் வில்லியம் பென்டிக் அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணாங்க, இந்த பிரச்சனைக்கு இவங்க தான் வந்து காரணம். ஏன்னா இவர் ஜான் கிரடாக் சர் ஜான் கொண்டு வந்தது தானே அந்த ஆர்மியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதில் எதிர்த்து தானே இவங்க இந்த மாதிரியெல்லாம் நடந்து அது ஒரு பெரிய போராக நடந்தது இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே சார்ஜ் பண்ணி இவங்களை என்ன பண்ணுறாங்க, அந்த ஆஃபீஸ்லேருந்து இவங்கள எடுத்துடுறாங்க, அந்த வேலையிலேருந்து எடுத்துட்டு இவங்களை மறுபடியும் இங்கிலாண்டுக்கே ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறாங்க. இந்த மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் வேர் ட்ரீட்டட் ஆஸ் விட்ரான். இந்த புது மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்களே அதெல்லாம் என்ன பண்ணாங்க, ரீபேக் பண்ணிக்கிட்டாங்க. அந்த புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிட்டாங்க. எஸ்டிமேட் ஆஃப் ரிவோல்ட்டில் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத சொல்கிறாங்க பாருங்கள். த வெல்லூர் ரிவோல்ட் ஃபெயில்ட் பிகாஸ் தெர் வாஸ் நோ இமீடியட் ஹெல்ப் ஃப்ரம் அவுட் சைட். இவ்வளோ இந்த அளவுக்கு பண்ண இந்த வெள்ளூர் கோட்டைக்குள்ளே நடந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ரொம்ப நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து ரொம்பவே கரெக்டாக தான் பண்ணினாங்க. ஆனால் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, வெளியே இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல நம்மளுடைய இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு. ரீசன்ட் ஸ்டடி ஷோஸ் தட் தி ஆர்கனைசிங் பார்ட் ஆஃப் தி ரிவோல்ட் வாஸ் டன் பர்ஃபெக்ட்லி பை சுபேதார் ஷேக் ஆதாம் அண்ட் ஷேக் ஹமித் அண்ட் ஜமீதர் ஷேக் ஹுசைன் ஆஃப் தி 2nd Battalion of 23rd Regiment and 2 Subedars and the Jamidar Sheikh Kazim of the 1st Battalion of the 1st Regiment. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ரீசண்டாக ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறது, இந்த ரிவோல்ட் இந்த போர் வந்து கரெக்டாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சுபேதர்ஸ் நிறைய பேர் வந்து இதை
செகண்ட் பேட்டலியான் 23வது ரெஜிமெண்ட்டை சார்ந்த 2 சுபேதார்ஸும் அப்புறம் ஷேக் அஹ்மத், ஷேக் ஹுசைன் இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி தான் இவங்க இந்த வெல்லூர் ரிவோல்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெல்லூர் ரிவோல்ட் ஹேட் ஆல் த 4 போர்டிங்ஸ் ஆஃப் தி கிரேட் ரெபிலியன் ஆஃப் 1857. இந்த வெல்லூர் ரிவோல்ட்டு தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதாவது 1857 ஒரு பெரிய ரெபிலியன் ஒன்று பண்ணோம். கட்டாயமாக இண்டிபெண்டன்ஸ் எங்களுக்கு தேவை, நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, முழு சுதந்திரம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு 1857 தான் நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த கிரேட் ரெபிலியனுக்கு அடித்தளமாக இருந்தது இந்த வெல்லூர் கோட்டையில் நடந்த 1906 நடந்த இந்த வெல்லூர் சிப்பாய் கழகம் தான். த ஒன்லி டிஃப்ரென்ஸ் வாஸ் தட் தெர் வாஸ் நோ சிவில் ரெபிலியன் ஃபாலோயிங் த மியூட்டினி. இதில் ஒரே விஷயம் என்னென்னா சிவில் ரெபிலியன்ஸ் கிடையாது. அதுதான் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான். அந்த நம்ம வெல்லூர் கோட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சோல்ஜர்ஸே போய் வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க. இந்த கிரேட் ரெபிலியன் ஆஃப் 1857 பார்த்தீங்கன்னா சிவில்ஸ் இருந்தாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய ஜென்ரல் மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பண்ணுறோம். The 1806 revolt was not confined to Vellore fort. It had its echoes in Bellary, Valajabad, Hyderabad, Bengaluru, நந்திதுர்க் அண்ட் சங்கரிதர்க். இந்த வேலூரில் நடந்த இந்த ரிவோல்ட், இந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே எக்கோ மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்க பிளான் பண்ணி தான் கரெக்டாக தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.